எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு முறையும் ஒரு இடத்துக்குள்ள உட்காந்து இந்த வகுப்பை தியானத்தை பற்றி பேசும்போதோ ஒரு செயல் செய்யும் போதோ அடிப்படையா ஒரு நம்பிக்கை அடிப்படையில எந்த வார்த்தையும் பேசப்படுறது இல்லை. அதே மாதிரி ஒரு வேற எங்கேயாவது நம்ம அதை கேதர் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி அதை எடுத்துட்டு கொடுக்கறதும் இல்லை. அந்த அனுபவங்கிறது என்னன்னா இந்த நேச்சரோட கனெக்ட் ஆகிறது தான் அனுபவம். அந்த நேச்சரோட கனெக்ட் ஆனதான் இங்க இந்த இந்த ஒவ்வொரு செயலை பற்றியும் நம்மளால துல்லியமா பேச முடியும், அறிய முடியும். இப்ப அந்த செயல் அடிப்படையிலிருந்து தான் எல்லா நம்மளுடைய இருக்கிற அத்தனை உரைகளும் அப்படித்தான் கொடுக்கப்படுது. ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போதும் அவங்க என்ன மாதிரி இன்டென்ஷன்ல என்ன மாதிரி சூழல்ல நம்மளை சந்திக்கிறாங்கிறத தாண்டி நான் அவங்கள சந்திக்கும் போது ஒரு பயன் உள்ளதாக ஏதோ ஒரு வடிவத்துல ஒரு தெளிவாக தான் நான் அவங்கள சந்திக்கிறேன். அது எந்த நபர்களை சந்தித்தாலும் அவங்கள சந்திக்கிறது, அவங்கள்ட்ட இந்த தியானத்தை கொடுக்கறது, அவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு செயல் செய்யறது எல்லாமே ஒரு 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 ப்ராப்பரா ஒரு செயல் தான் செய்யறோம். ஒரு வீட்டுக்கு போயிருக்கிற ஒரு கெஸ்ட்டை ஒரு இன்னொருத்தவங்க எப்படி வரவேற்பாங்களோ அந்த மாதிரி இல்லை. நம்மளுடைய அனுபவத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த நேரத்துக்குள்ள எப்படி அவங்கள கையாளணும், எப்படி என்னோட நிறைய பேர் பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் இல்லை, நான் தான் அவங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட இருக்கிற நிறைய பேர் என்னோட பயணிக்கல, நான் தான் அவங்க கூட பயணிக்கிறேன். ஒரு ஆறோட யாரும் பயணிக்க முடியாது. ஒரு ஆறு தான் சில ஊர்களோட சேர்ந்து பயணிச்சு வெளியில வரும். அதோடைய செயல்பாடுகள் எப்படியோ அது மாதிரிதான் ஒரு யோகி ஏன் தோன்றாங்க முதல்ல அது தெரிஞ்சுக்கணும், கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கணும். ஒரு சராசரி மனிதனாக கிராமத்துல பிறக்கப்பட்ட நமக்கு ஒரு யோகியா எப்படி ஆக முடியும்? இது ஒரு புதுசா இருக்கு. இது என்ன யோகி, என்ன சித்தர்? எப்படி ஒரு சராசரி மனிதருக்கு ஏன் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல், கடவுள், சித்தர்கள், இந்த மாதிரி போதனைகள், இந்த மாதிரி தத்துவங்கள், இந்த மாதிரி பிலாசபி, இந்த மாதிரி செயல்குள்ளெல்லாம் எப்படி ஏன் மாற்றம் வருது? என்ன செயல், எதற்காக இந்த மாதிரி அவங்க மாறுறாங்களா, இல்ல மாற்றப்படுகிறாங்களா, இல்ல அப்படி மாறி இருந்தாங்கன்னா என்ன மாதிரி செயல்ல மாறுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குது அப்படின்னா, இங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் என்னுடைய வடிவத்திலிருந்து சொல்றேன். இந்த தியானம் நமக்கு வந்த போது, நமக்கு ஒரு உடல்ல ஒரு மாற்றம் கிடைச்ச போது, ஒரு செயல் வடிவத்தை ரெகுலரா பண்ண தொடங்கும் போது அங்க என்ன ஆக அப்படின்னா, உடல் மாற்றம் அடைய 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 என்னுடைய கஷ்டம் இந்த செயலெல்லாம் தாண்டி எனக்குட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே மாறல. தியானம் வந்துருச்சு, அந்த தியானத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஒரு ஏதோ க்ளோஸா ஒரு 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 கடவுள்கிட்டயோ ஒரு 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 குருவை நோக்கி போற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் இருக்கு. ஆனா நோ சேஞ்ச் லைஃப்ல. ஒரு சேஞ்சுன்னா நம்மளுடைய கஷ்டத்துக்கோ உடல்ல இருக்கிற பிரச்சனைக்கோ ஏதாவது தீர்வு இருக்கணும்ல, அது இல்லை. ஆனா என்ன ஆகுதுன்னா, இந்த க்ளோஸா போறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. அடுத்தது என்ன எனக்கு உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னா, எது வந்தாலும் அதை தாக்கு பிடிக்கிறதுக்கான ஒரு வழியை அது ஏற்படுத்தினுச்சு. அது ஒரு பெரிய செயலா இருந்துச்சு. அடுத்தது அது என்ன பண்ணுது அப்படின்னா, அது தனித்துவமாக ஒரு தேடுதலை தொடங்குது, தீவிரமாக தேடுகிற ஒரு வாய்ப்பை உருவாக்குது. அதுக்கு முன்னாடி என்னுடைய தேடுதல்கள் இவ்வளவு தீவிரமா இல்லை, இந்த மாதிரி தேடுதலா இல்லை. அது ஒரு தனித்துவமா தேடுது. எங்க தாய் தேடினதை, என் தந்தை தேடினதை, எங்க ஊர்லயே ரொம்ப படிச்ச உயர்ந்த MBBS படிச்ச, எங்க ஊருக்கு அருகாமையில ஒரு IAS படிச்ச, IPS படிச்ச, SP கேடர்ல பெரிய அதிகாரிகள்லாம் இருந்திருக்கிறாங்க என் கிராமத்துல இருந்து தூரத்துல. ஆனா அந்த மாதிரி அது தேடல. அது தேடுதல் ரொம்ப வித்தியாசமான தேடுதலா இருந்துச்சு. ஒரு சராசரி மனிதர்கள் தேடுகிற தேடுதலையும் சராசரி மனிதர்கள் பயணிக்கிற அந்த பாதையில பயணிச்சுக்கிட்டு அதோட தேடுதல் வேற மாதிரி இருந்துச்சு. அதுவே எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, பயிற்சி காலத்துல இந்த தியானம் வந்த காலகட்டத்துல அதுவே எனக்கு புதுசா இருந்துச்சு.
நம்ம தான் அப்படி யோசிக்கிறோமா, நம்ம தான் தேடுறோமா? ஆனா பப்ளிக்ல இருக்கிறவங்களுக்கோ உறவினர்களுக்கோ மாற்றங்கிறது பணத்தாலேயோ அதிகாரத்தாலேயோ வேற ஒரு வடிவத்துல எதிர்பார்க்கறாங்க. ஆனா எனக்குள்ள என்னன்னா, அந்த மாற்றம் ரெகுலரான ஃபார்முலாவில் இல்ல அப்படிங்கறத தியானம் உள்ள வந்தோடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ரெகுலர் ஃபார்முலாவில் என்னுடைய வாழ்க்கை முறைகள் செயல்படுத்த முடியல அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இந்த தேடுதல்ல என்னுடைய எண்ட் ரிசல்ட்டா என்ன இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப நாள் இந்த தேடுதலுக்கு தீவிரப்படுத்த சுத்தி இருக்கிற சூழல்கள், எல்லா சூழல்களும் தீவிரமா தான் இருந்துச்சு. என்னோட தியானம் தீவிரமா இருந்துச்சு, என்னோட சக்தி தீவிரமா இருந்துச்சு, என்னுடைய செயல்பாடுகள் தீவிரமா இருந்துச்சு, இந்தியா முழுக்க பிரயாணம் தீவிரமா இருந்துச்சு. அதே மாதிரி என்னுடைய கஷ்டம், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய உறவினர்களோட நெருக்கடியும் தீவிரமா இருந்துச்சு. இது ரெண்டுக்கும் ஒரு போர் நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த போருக்குள்ள ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, காமனா வெளியில இருந்து பாக்குற மனிதனுக்குள்ள ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை இருக்கவே இருக்காது. ஆனா உள் உணர்வுகள் என்னன்னா, இந்த போர்ல நம்ம வெற்றி பெறுவோம். ஏன் வெற்றி பெறுவோம்னா, அந்த வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு அப்படின்னு நமக்கே என்ன காட்டுனுச்சு, எனக்கு என்ன காட்டுனுச்சுன்னா, ரைட் வே, ரைட் பர்சனா நீ மாறி இருக்கிற, உன்னோட ரூட் ரொம்ப தெளிவான ரூட்டு, அது இல்லாம ரொம்ப நேர்த்தியான உன்னுடைய பிரயாணம் இருக்கு. இந்த பிரயாணத்துக்குள்ள என்ன செயல் வந்தாலும் எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் கலப்பாயிடுறாங்க, சோர்வாயிடுறாங்க. ஆனா உனக்கு இவ்வளோ வறுமை வந்தோம், இவ்வளோ கஷ்டம் வந்தோம், அந்த சோர்வு வரல. அந்த செயல் உனக்கு குறையவே இல்லைல்ல. அப்பவே தெரிய வேண்டாமா நீ தெளிவா போய்கிட்டு இருக்கன்னு? பணம் வந்துட்டா மட்டும், புகழ் வந்துட்டா மட்டும் நீ ஒரு தன்னம்பிக்கையோட உற்சாகமா ஏங்கிட முடியாது. அது இல்லாம பணம் இல்ல, புகழ் இல்ல, அதிகாரம் இல்ல, சப்போர்ட் இல்ல, நாளைக்கு என்னங்கிறது தெரியாம நீ சோர்வு இல்லாம இருக்கிறங்கிறத பாத்துக்க. அங்க உனக்கிட்ட பயம் இல்ல, அது உனக்கு புரியுதா அப்படிங்கறத எனக்கு காட்டுனுச்சு. அப்பெல்லாம் நான் ரொம்ப ஆச்சரியமா அதை பார்த்தேன். ஆமல்ல, நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா பயப்பட மாட்டோமே. ஓ, நம்ம கீழே விழுந்துருவோம்ல அப்படின்னு ஆப்போசிட்ல இப்பதான் ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு. ஆனா நம்ம விழுந்துருவோங்கிற அந்த எண்ணம் நம்ம கிட்ட இல்லையே, நம்ம கிட்ட அது வர மாட்டேதே. அவரு சொல்றாரு, எப்பா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றப்பா, நீ கீழே விழுந்துருவ, என்னப்பா நீ சம்பாதிக்காம இப்படியே இருந்தா என்னப்பா பண்றது, எப்படிப்பா குடும்பத்தை பாக்குறது அப்படின்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றாரு. ஆனா இதோட எக்ஸ்பீரியன்ஸ், தியானத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இருந்து இது என்ன சொல்லுதுன்னா, நீ உழுவ மாட்ட, அவரு ஃபார்முலா வேற, உன்னோட ஃபார்முலா வேற அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் எனக்கு காட்டுனுச்சு. அதுதான் இந்த பயிற்சியை எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு பொக்கிஷமாக அமைஞ்சிச்சு. அதுதான் தியானத்துல என்ன சொல்றதுன்னா, தியானம் வராத வரைக்கும் பிரச்சனை, தியானம் வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா, உங்களை தனித்துவப்படுத்தும், உங்களை தேட வைக்கும், உங்களை பக்குவப்படுத்தும், உங்களையே சந்தோஷப்படுத்தும், உங்களையே தீவிரப்படுத்தும், உங்களையே போர் செய்ய வைக்கும், உங்களாலே உருவாக்க வைக்கும். இந்த மகத்துவத்தை பல பேருக்கு தெரியாது. ஒரு குரு, ஒரு கடவுள் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத தாண்டி நம்மளே வழி நடத்த முடியும், வழி நடத்த வைக்கணும், அதை உணரணும் அப்படிங்கறத அந்த பிரபஞ்சத்தோட நோக்கம். இந்த எண்ட் ரிசல்ட், தியானத்தோட ரிசல்ட் நான் என்ன பார்த்தேன்னா, பியூரா ஒரு தனி மனிதன் தன்னை தானே உணர்ந்து தன்னை தானே தெளிவடைந்தா இந்த பிரபஞ்சத்துல வாழ்றதுக்கு, இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியை பெற்றவனாக மாறுறான். அது வரைக்கும் தகுதி அவன்கிட்ட இருக்காங்கிறது தெரியாது. ஏன்னா இங்க இருக்கிற பூமிய நம்ம கேப்சர், அதோட மிங்கிள் ஆகி அதுகிட்ட கிடைக்கிற அத்தனை எனர்ஜெட்டிக்கையும், இங்க இருக்கிற ஒரிஜினல் சோர்ஸ் இருக்குல்ல, அத்தனை சோர்ஸையும் நம்ம எடுத்துக்கணும்னா, அதை யூஸ் பண்ணணும்னா, ஒரு காடு இருக்குன்னா காடை தரவா யூஸ் பண்ணணும். காட்டுல இருக்கிற சில மரங்கள் இருக்குன்னா அந்த மரத்தோட தன்மைகளை நம்ம பயன்படுத்தணும். ஒரு அருவி இருக்குன்னா அந்த நீர் தன்மையில இருக்கிற செயலை அப்படியே பயன்படுத்தணும். நெருப்பு இருக்குன்னா அந்த நெருப்புக்குள்ள இருக்கிற எண்ணெய் தன்மை, நெருப்புக்குள்ள கையை விட்டா சுற்றுறோம், தீக்குள்ள கையை விட்டா எரிஞ்சிருவோம். ஆனா அதுக்குள்ளயும் ஒரு சோர்ஸ் இருக்கு, அதை எந்த வடிவத்துல எடுத்துக்கணும். இப்ப இந்த வடிவத்தை எல்லாத்தையும் ஒருத்தன் இதை எடுத்துக்கிறவன் தான் மனிதனை தாண்டி வேற வடிவத்துக்குள்ள இருக்கிறான். அப்ப நேச்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு பியூரா அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் மாற மாட்டாங்க.
ஆரம்ப நிலையில மனிதர்கள் அந்த நேச்சர் தன்மைக்குள்ள மாறுறவங்க, வாழ்ந்தவங்க இருந்தாங்க. அதற்கப்புறம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன ஆயிட்டாங்கன்னா, நேச்சரை விட்டு விலகிட்டாங்க. ஒரு பக்கம் இந்த பூமியோட சுழற்சி இருக்கு, இந்த பிரபஞ்சம் எல்லாம் இருக்கு. ஆனா ஒவ்வொரு தனி மனிதரும் இதோட அடாப்ட் ஆகல, இதுல மிங்கிள் ஆகல. இந்த சோர்ஸ்ல இருந்து அவங்க எதையும் பயன்படுத்திக்கிறது இல்லை, அதை எடுக்கிறது இல்லை. அதுவா இயற்கையா கிடைக்கிறது மட்டும்தான் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கிடைச்சிருக்கு. அதை அவங்க விட்டுட்டு வேற என்னென்னத்தையோ தேடுறாங்க, வேற என்னென்னத்தையோ பாக்குறாங்க. அங்கதான் ஒரு பெரிய நமக்குள்ள இருக்கிற ஒரு டிராபேக்கும், நமக்குள்ள இருக்கிற ஒரு கஷ்ட நிலையும் வருது. அப்போ ஒரு எனக்கிட்ட இருந்து நான் இந்த தியானத்தோட ஃபைனல்ல பார்த்தது, உணர்ந்தது, பப்ளிக்கு கிட்ட அதை சொல்லணும்னு நினைக்கிறது, சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு மனிதருக்குள்ள ஏதோ ஒரு சக்தி, கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பியூரா இங்க இருக்கிற எல்லா நேச்சரோட மிங்கிள் ஆகி அதோட அதாக ஒரு மரத்தோட மரமா மிங்கிள் ஆகி எல்லாத்தோடையும் மிங்கிள் ஆகி வாழ்றதுக்கு வாய்ப்பை ஒரு பியூரா தியானம் பண்றவன் கண்டுபிடிச்சு அதே மாதிரி மிங்கிள் ஆகி வாழ தொடங்குறான். அது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப அதுல நான் முதல் பார்த்த ரிசல்ட் என்னன்னா, இந்த பிளானிங், நாளைக்கு நான் இதை பண்றேன் அப்படிங்கிற பிளானிங் இல்லாம போயிடுச்சு, ஆசை இல்லாம போயிடுச்சு. ஆனா தேவைகள் அனைத்துமே நடக்குது. என்னுடைய ரோல், அப்பாவா ரோல் இருக்கு, கணவனா ரோல் இருக்கு, உறவினரா ரோல் இருக்கு, ஒரு சுற்றி இருக்கிற நண்பர்கள்ட்ட இருக்கிற நண்பர்களா ரோல் இருக்கு. எல்லாரையும் திருப்தி பண்றது, எல்லாத்தையும் பிரசன்ட் நான் நின்று ஒரு செயல் செய்யணும்ல, அது தானா நடக்குது. அதுக்கு மனிதனா இருக்கும்போது புஷ் பண்ணி நம்ம வேலை செய்யறோம். ஆனா நம்ம தியானத்துல ஃபைனலா பார்த்துட்டு வந்த போது நம்ம இல்லாமலேயே அந்த செயல் நடக்குது. அப்ப இந்த பிரசனுக்கு காரணம் என்னன்னா, இந்த தியான வடிவத்துல நேச்சரோட நீ கனெக்ட் ஆயிட்டனா நீ எல்லா இடத்துலயும் இருந்து வேலை செய்ய முடியும். இதுதான் என்ன சொன்னாங்கன்னா, இறைவன் தூணில் இருப்பான், துரும்புல இருப்பான் அப்படிங்கிறதுக்கு பொருளே இதுதான். அப்ப இது என்ன ஆகி போச்சுன்னா, இது இறைவனுக்கு மட்டும்தான் சாத்தியம், ஒரு சராசரி மனிதருக்கு சாத்தியம் இல்லை. ஒரு சராசரி மனிதர் இங்க இருக்கிற சுகபோகங்களை அனுபவிச்சு, இங்க இருக்கிற நிலங்களை வாங்கி வீடுகள் கட்டி, கார் வாங்கி, புகழ் வாங்கி, பெரிய பொது வாழ்க்கையில அரசியல்லையோ இல்ல இப்ப ஒரு விளையாட்டு துறையிலையோ இல்ல ஒரு பத்திரிகை துறையில இந்த மாதிரி சைன் பண்ணி பெரிய ஆளா இருந்துட்டு வாழ்ந்துட்டு போவாங்களோ ஒழிய, அப்படிதான் ஒரு மனிதர் வந்திருக்கிறாரு. கடவுளுங்கிற ஒரு தனி பார்த்து அது சக்தி, அதை பார்க்கலாம், பார்க்காமே இருக்கலாம். ஆனா ஒரு நம்பிக்கை அடிப்படையில நம்ம வணங்கிக்கிட்டு போவோம். அப்படிதான் காலங்காலமாக மனிதர்கள் வணங்கப்படுறோம், சொல்லப்படுது. போதனைகள் அப்படிதான் இருக்கு. நிறைய யோகிகள் தோன்றப்பட்டவங்க இத முழு டீட்டெயிலாவும் சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த தீவிரத்துல சமயத்துல சில பேரு அந்த நேச்சராவே தீவிரமா ஆயிட்டாங்க. அங்க என்ன போயிட்டாங்கன்னா, தன் உடலையே மறந்துட்டாங்க. தான் ஒரு கதாபாத்திரங்கிறதே சில யோகிகள் மறந்துட்டு அவங்களே உடல் இல்லாத மாதிரி அந்த நேச்சராவே சுத்திட்டு கிடந்துட்டாங்க. அதனால அவங்க கூட இருந்தவங்க அவங்களுடைய தன்மைகளை பற்றி சில எழுத்து வடிவங்களையோ சில குறிப்புகளை பற்றி கொடுத்திருக்கிறாங்க. இப்படி ஒரு வடிவம் இருக்கு. அதனால இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் சொல்றேன், 9 கோள்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், இது எல்லாமே இந்த நேச்சருக்கு சம்பந்தமானது. இந்த கோள்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு குழந்தை பிறந்துருது, நீங்க குழந்தையா பிறந்துட்டீங்க. பிறந்த குழந்தைக்கும் இந்த 9 கோளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, எப்படி கனெக்ட் பண்றது? ஒரு நோட்ல 6/5க்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு எழுதப்பட்டுருச்சு. அதை ஒரு ஜாதகக்கார்ட்ட கொடுத்த உடனே அவரு அந்த டயத்தை வச்சு அந்த சூழல்களை பஞ்சாங்கத்தெல்லாம் வச்சு கணிக்கிறார். இந்த கால கணக்குல மொத்தமா சில இந்த 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 திசைகள்ல இந்த காலங்கள்ல என்ன இருக்குன்னா நம்ம கிட்ட ஒரு டேட்டா மாதிரி பஞ்சாங்கம் இருக்கு. அதே பஞ்சாங்கமா இல்லாம நம்ம விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த டேட்டா வேற மாதிரி இருக்கு. அவங்க சுழற்சி முறையில, நவீன முறையில ஒவ்வொரு வினாடியும் இந்த பூமியோட சுழற்சி, பிரபஞ்சத்தோட சுழற்சி, கோள்களோட சுழற்சிய வேற மாதிரி டேட்டா எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அதை வச்சு ஒருத்தர் கணிக்கிறார், இந்த குழந்தை இந்த மாதிரி ராகு கொஞ்சம் நல்ல தன்மையில இருக்கு, கேது இந்த மாதிரி தன்மையில இருக்கு, சுக்கிரன் இந்த மாதிரி தன்மையில இருக்கு, குரு இந்த மாதிரி தன்மையில இருக்கு அப்படின்னு கணிக்கிறார். அப்ப அந்த குழந்தை அந்த தன்மையில தான் வளரப்படுது, அதுலதான் ஒரு செயல் வடிவம் போகுது. இந்த நேரத்துல உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கு, அதுக்கு நீங்க
என்ன செயல்பாடுனா இது சம்பந்தமாக இருக்கிற கோவில்கள்ல நீங்க பரிகாரம் பண்ணிக்கங்க, இல்லைன்னா பார்த்து நடந்துக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படும். இது எப்படி சாத்தியமாக இருக்கு அப்படின்னா, உடலுக்குள்ள இந்த காற்று தன்மையில ஒரு தாய்க்கோ தகப்பனுக்கோ குழந்தைக்கோ இந்த கோள்கள் சம்பந்தமா உயிர் துளிகளே, இந்த கோள்களுடைய அந்த ரேடியேஷன்ல உள்ள உயிர் துளிகள் தான் இங்க உள்ள இருக்கு. நம்ம கிட்ட செயல்படுறது எல்லா செயல்பாடுகளும் ஒரு கோள்கள்ல இருக்கிற உயிர் துளிகள் மாதிரி சில உயிர் துளிகள் தான் நம்ம உடலுக்குள்ள இருக்கு. அந்த உயிர் துளிகள் சில உடல் முழுக்க வாகித்து அங்கங்க அது ஒரு இடத்துக்குள்ள தங்கி இருக்கு. அந்த தங்கி இருக்கிற உயிர் துளிகள்ல சில உயிர் துளிகள் விழிப்போட இருக்கும். அந்த உயிர் துளிகள் விழிப்போட இருக்கிறது எல்லாமே அந்த ரேடியேஷன்ல இருந்து நல்ல ரேடியேஷன் அதுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுது. அப்ப அந்த மாதிரி விழிச்சு இருக்கிற அந்த ரேடியேஷன்ல உள்ளதெல்லாம் அந்த குரு உச்சத்துல இருக்கிறாரு, ராகு உச்சத்துல இருக்கிறாருன்னு ஜாதகத்துல கணிக்கப்படுது. இப்ப ஜாதகத்துல எப்படிங்க இது ஒரு உயிர் துளி உடல்ல இருக்கிறது விழிப்போட இருக்குன்னு அவருக்கு எப்படிங்க தெரியும்னா, இந்த காலத்துல மேல இருக்கிற கோள்கள் எப்படி இயங்குதுங்கிறது பஞ்சாங்கத்துல லிஸ்டா இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, குரு தன்மையில அந்த பையன் பிறந்திருக்கான்னா அப்ப குருவோட ரேடியேஷன்ல தான் அவன் பிறந்திருக்கிறான். அப்ப குரு இவனுக்கு உச்சமா இருக்கும். அப்ப அந்த குருவோட நட்சத்திரம், அந்த குருவுல இருந்து வந்திருக்கிற ஒரு உயிர் துளி, அந்த உயிர் துளி இவனுக்கு ஒரு ஆதிக்கத்தை அதிகமா இருக்கும். அந்த தன்மையில அவன் செயல்படுவான் அப்படின்னு தான் 9 கோள்களுக்குள்ள இருக்கின்ற அந்த உயிர் துளிகளை வச்சுதான் ஒரு மனிதருடைய செயல் வடிவத்தை உருவாக்கப்படுது. அப்ப பிறக்கும் போது ஒரு குழந்தை நார்மலா சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிறக்குது. ஒரு காலகட்டத்துல 10 வயசு 15 வயசுக்கு மேல இந்த கோள்கள்ல இவன் ரொம்ப தீவிரமா இருப்பான் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆவான், ஒரு நல்ல செயலுக்கு வருவான்னு சொல்லிடுவாங்க. அந்த நேரத்துல இந்த பூமி சுழற்சியில அந்த கோள்கள் தீவிரமா இயங்கும். அப்ப அங்கிருந்து ஒரு மனிதன் என்ன பண்றான், அவனுக்கு தேவையான அந்த ரேடியேஷன் கிடைக்கப்படுது. அந்த ரேடியேஷன் அந்த உயிர் துளிக்கு கிடைக்கப்படும் போது அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, ரெகுலரா 10% படிச்ச குழந்தை ராகு திசையில அந்த ரேடியேஷன் ஓவரா கிடைக்குன்னா அது 100% படிக்க தொடங்குது. அது வேற மாதிரி படிக்குது, அது வேற ஒரு பிரில்லியண்டா மாறுது. அப்ப குழந்தையில இருக்கிற அம்மா அப்பா டீச்சர்லாம் நம்ம தான் இதை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க. நமக்கு இந்த குழந்தை நல்லா இருக்கும் ஜாதகத்துலலாம் சொல்லியிருக்காங்க. அந்த டீப்பா உள்ள போயெல்லாம் டெப்தா ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. வெளியில இருந்து அப்படியான ஒரு சூழலுக்குள்ள இருக்கிறதா அவங்க கணிக்கிறாங்க, அவங்க பாக்குறாங்க. அது அப்படி இல்லை, அந்த செயல் வடிவத்தில இருந்து மட்டும்தான் கிடைக்குது. அப்ப தனித்தனியாக அந்த ராகோட தன்மை சில காலம் சுழற்சியில் இருக்கும். சில காலம் கழிச்சு திருப்பி அது வேற ஒரு கிரகத்துக்கு சுழற்சி வரும்போது அதே பையன் மந்தமாயிருவாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய பிரில்லியண்டா இருக்கான். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் தான் 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு சொன்னவங்க +1லயே +2லயே பாத்தீங்கன்னா மார்க் அப்படியே படுத்திருக்கோம். புரியுதுங்களா? MBBS ஆவறதுக்கான ஒரு பிரில்லியண்டா ட்ரை பண்ணி லாஸ்ட் மினிட்ல மிஸ் ஆயிருக்கும். ஏன்னா இந்த கோள்கள் அடிப்படையில, இந்த சுழற்சி அடிப்படையில தான் ஒரு மனிதனுக்கு அந்த தன்மை கிடைக்கும். அதை வச்சுதான் ஒரு மனிதன் இயங்குவான், அதை வச்சுதான் ஒரு செயல் நடக்கும். அப்ப இந்த செயலை ஒரு யோகியாகப்படுறவர் என்ன பண்றாங்க, நீங்க என்ன பண்ணணும், நமக்கு என்ன கத்துக்கிட்டோம், என்ன பண்ணோம்னா, அதுல இருக்கிற சில உயிர் துளிகள் விழிக்கவே இல்லை. ஒரு 2-3 உயிர் துளிகள் விழிச்சிருக்கு. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சோத்துக்கும் துணிக்கும் தான் போராடணும். அதை வச்சுட்டு காசு ஈற்ற முடியாது, தொழில் ஈற்ற முடியாது. அப்ப துன்பத்தில் இருந்துட்டு இருந்தோம். அப்ப இந்த தியானம் வர வர என்ன பண்ணுதுன்னா, சம்பந்தம் இல்லாத இன்னும் 2-3 உயிர் துளிகள் விழிக்க தொடங்குது, அதோட ரேடியேஷன் கிடைக்குது. அப்ப தீவிரமா நம்ம வேலை செய்ய தொடங்குறோம். அப்ப வேலை செய்ய என்ன பண்ணுதுன்னா, உடல்ல இருக்கிற அந்த 9 கோள்கள் சம்பந்தமாக இருக்கிற உயிர் துளிகள் எல்லாமே விழிக்க தொடங்குது இந்த தியானத்துல. அப்ப இது எல்லாமே விழிக்க தொடங்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரே நேரத்துக்குள்ள ஒருத்தனுக்கு 9 கோள்கள் இருக்கிற பவர் ஆற்றல் கிடைக்குது. அப்ப அவன் என்ன பண்றான்னா, தனித்துவமா யோசிக்கிறான். இந்த காலகட்டத்துல இந்த வான்வெளியில என்ன மாதிரி சஞ்சலம் நடக்கும், பூமியில என்ன மாதிரி சூழல் நடக்கும், எதிரில் இருக்கிறவர் எப்படி செயல்படுவாரு, இதெல்லாம் அவனாலே கணிக்க முடியுது. இதை எல்லாத்தையும் என்ன பண்றான்னா ஒரே செயலா மாத்தி வச்சுக்கிறான். அதுதான் ஒரு யோகி என்ன சொல்றாங்கன்னா, கோள்களுக்கு அப்பாற்பட்டு அவர் வேலை செய்வாரு. அவர் எப்படி கோள்களுக்கு அப்பாற்பட்டு வேலை செஞ்சாருன்னா, அந்த கோள்கள் தன்மைக்கே தன்னுடைய செயல் வடிவத்தை மாத்தி வச்சுக்கிட்டாரு. இந்த செயல் வடிவத்தில் இருந்துதான் ஒரு மனிதனாக இருக்கிறவனுக்கு ஒரு தனித்துவம் கிடைக்குது.
ஒரு நார்மல் மனிதன் வேற எந்த வடிவத்திலையும் ஜீபூம்பால் எல்லாம் மாற்ற முடியாது. அப்ப இந்த வடிவத்துக்குள்ள இருந்து நரம்பு தன்மைகள் மாற தொடங்குது. இப்ப நரம்பு வடிவங்கள்ல நம்ம உடல்ல இருக்கிற அந்த பருவ மாற்றம்லாம் அடையும் போது, ஒரு வேலை நடக்கும் போது, அவர் ரெகுலர் ஃபார்முலாவில் இல்லாம இந்த பஞ்சபூதங்கள் அப்படிதான் இருக்கு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சந்திரன், சூரியன், பஞ்சபூதங்கள் எல்லாமே பல லட்சம் உயிர் துளிகளை ஒன்றாக சேர்த்து ஒரு முழுமையான பொருளா வேலை செய்யறது. இப்ப ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் முழுமையான பொருளா இருந்து வேலை செய்யல, தனித்தனியா வேலை செய்யுது. 2 வருஷம் ஒரு கோள்கள் வேலை செய்யும் உங்ககிட்ட, அடுத்த 2 வருஷம் அந்த கோள் படுத்துரும், தூங்கிடும். ஏன் அப்படி தூங்கிடுது அப்படின்னா, இப்ப இவருக்கு ராகு வேலை செய்யுது அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு சுக்கிரனுடைய ஆற்றல் தன்மை அந்த சுழற்சியில கிடைக்கும். அப்ப சுக்கிரனோட தன்மை அவருக்கு அதிகமாயிருச்சுன்னா ராகுவோட ரேடியேஷன் குறைஞ்சிரும். சுக்கிரன் அதி தீவிரமா வந்துருச்சுங்களே, அப்ப என்ன ஆகும்னா ராகுவால அங்க வேலை செய்ய முடியாது, அது அப்படியே கம்மியாயிரும். அதே விஷயம் அந்த ராகு பலமா இருந்துச்சுன்னா சுக்கிரனை எதிர்த்து நிற்கும். புரியுதுங்களா? இதே மாதிரி எல்லா கோளும் இருந்துச்சுன்னா அவன் ரெகுலர் மனிதனா இருக்க மாட்டான். அதனாலதான் மனிதர்கள் இருக்கிறவங்கள 9 கோளும் உச்சபட்சத்துல இருக்கிற ஆட்களை இங்க பார்க்க முடியாது. நீங்க ஒரு கோடீஸ்வரரா இருக்கிற ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க, 6ல இருந்து 5 கோள்கள் அந்த ராகு, கேது, சுக்கிரன், புதன், செவ்வாய் சொல்லக்கூடிய எல்லாமே ரொம்ப நல்ல தன்மையில இருக்கும். அந்த பிறக்கும் போதே அந்த உயிர் துளிகள்லாம் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், என்னன்னா ஈர்ப்பு தன்மையில இருக்கும்னு அதுக்கு ஒரு பொருள். இப்ப ஒரு பொருளை நான் தேடி போய் பெறது ஒரு செயல், நான் தேடாமையே இந்த பக்கமா வந்தேன், அந்த பொருளை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறேன் போறது. இப்ப நம்ம ஒரு விவசாயம் பண்ணுவோம், கஷ்டப்பட்டு காலையில இருந்து இரவு வரைக்கும் உழைப்போம். ஒரு வழிபோக்கன் ஒரு சாக்கு எடுத்துட்டு அதை கொடுங்க, இந்தங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு, அவர் 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க 3 மாசம் கஷ்டப்பட்டதை 1 மணி நேரத்துல சம்பாரிச்சுட்டு போயிடுவார். இது மூளை கிடையாது, ஈர்க்கிறது. இதை நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா படிப்பா வச்சுக்கிட்டு, இதை ஒரு மாதிரி ஒரு சைக்காலஜியா வச்சுக்கிட்டு, இதை தொழில் ஒரு மெக்கானிசமா கொண்டு வந்துட்டாங்க. இது அப்படி கிடையாது. இயற்கையிலே ஒரு மனிதனுக்கு இருக்கு.